ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மூலியமாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான சப்ஜெக்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானிங் ஏன் பண்ணோம், அதுவும் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட ஏன் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணோம். இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இருந்தாலும் 5 காரணங்கள் மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய காரணங்களை இப்போ பார்ப்போம். ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு காரணத்தை நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு முதல்ல ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய கரன்சி பார்த்தீங்கன்னா 2 கரன்சி ஹியூமனுக்கு இருக்குது. ஒன்று டைம், செகண்ட் மணி. ஸோ இந்த டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா இடத்துலையும் டைம் தான் டைம் ஃப்ரேம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, உங்களுடைய சேவிங்ஸ் இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த டைம் பேஸ் பண்ணி தான் எல்லாமே ரிட்டர்ன்ஸும் சரி, உங்களுடைய கோல்ஸும் சரி அச்சீவ் பண்ணுறதுக்கு மிக ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, உங்களுடைய சேவிங்ஸும் சரி, நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கார்பஸ் பில்டு பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். மேலும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் உங்களுடைய கார்பஸ் ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய கமிட்மெண்ட் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சீராக பண்ணி அதை கிரேட்ஃபுல்லாக பண்ணி முடிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கிளம்புற பறவை தான் சீக்கிரமாக கூட்டுக்கு வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இது முதல் காரணம். அடுத்த வீடியோவில் அடுத்த காரணங்களை பார்க்கலாம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே.